எதுக்கு வந்த? நீ இன்னொரு வாட்டி அங்கிள்னு வச்சுக்க, இன்னும் மட்டும் அங்கே உட்கார வச்சிருவேன் நான். ஓகே. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து நல்ல பசங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதுவே பெரிய டவுட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதி, அது தெரியுது பார்த்தாலே. இது வந்து என்ன மாதிரி கதை தெரியுமா? ஆமாப்பா, இருப்பா, நடுவில் பேசுனீங்கன்னா எனக்கு மறந்துடும். ஓகே, நான் வந்து எழுதிலாம் இப்போ மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த கதையை. ஓகே, நடுவில் ஏதாவது டவுட் இருந்தால் ஆரம்பத்திலே கேட்டுருங்க, கடைசியாக கேட்காதீங்க. ஓகே, கதை சொல்கிறேன் நான். ஒரு ஊரில் வந்து ஓகே, அந்த பேரே நல்லா இருக்குல்ல, அதே வச்சலாம். ஒரு ஊரில் வந்து கொசைக்ஸே பசப்புகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவருடைய வேலை என்னென்னா மீன் பிடிக்கிறது. அவருக்கு என்னென்னா, அவர் அந்த ஊரில் இருக்க எல்லா குளத்துலையும் மீன் பிடிப்பார். அங்கே அந்த ஊர்லேயே ஒரு பயங்கர பணக்கார ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ரிச் பர்சன். யார்? ரிச் மேன், ஒரு ஜமீன்தார். ரிச் பாய் கிடையாது, சினிமாவில் பின்னாடி நடக்கிறவங்க, அது கிடையாது. ரிச் மேன், ஒரு ஜமீன்தார். பேர் என்ன பேர் வைக்கலாம் ஜமீன்தாருக்கு? அது கிடையாது, அதாவது பேர் சொல்லணும். அது வச்சாச்சு, நல்லா இல்லை. ஸ்ரீராம்னு வச்சிருவோம். ஸ்ரீராம்னு ஒரு பெரிய ஜமீன்தார் ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. தோட்டத்துக்கு நடுவில் ஒரு குளம் இருந்தது. நம்மளுடைய கொசைக்ஸே பசப்புகள் யாரு? நம்ம மீனவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த குளத்துல போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த இடமே வந்து நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வரும், ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னால அங்கே போய் எப்படின்னு ஆசை. ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அவர் செவரேறி குச்சி உள்ளே போயிட்டார். இப்போ யாரும் இல்லை, அமைதியாக இருக்குன்றதுனால அந்த குளத்துல போய் நாய் இல்லை. இங்கே உன்னைய மாதிரி ஆள் டார்ச்சர் பண்ணுவான்ட்டு அந்த நாய் செத்து போயிடுச்சு. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் அப்படின்னா கூட எப்பவுமே காவலாளிகள்லாம் நிறையா இருப்பாங்க. இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு டேக்கா கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக போய் அந்த குளத்துக்கு நடுவில் நின்று அப்படியே மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் எடுத்து போட்டு இப்படி உட்காந்தாரு. அந்த ஜமீன்தாருக்கு வந்து நைட்டு தூக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா பவர் கட்டு. அது என்ன கடிச்சிச்சு, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பவர் கட்டு அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா இடத்துலையும் பவர் கட் இருக்கு இல்லையா, அதனால அவர் வந்து பவர் கட்டு சரி வெளில வந்து காத்து வாங்கலாம்னு வெளில வந்தா பார்த்தா குளத்துல யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கான். இவன் வந்து அவர் நினைச்சிட்டே திருட வந்துட்டான் போல. எவனோ ஒருத்தன் ஐயோ திருட வந்துட்டான் கீழே போனாரு. கீழே போயிட்டு எல்லாரும் எழுப்புறாரு. நாய் வேற இல்லை, நீ சொன்ன மாதிரி நாய் இருந்தாவது அதை ஆரம்பத்திலே குலைச்சிருக்கோம். கீழே போய் அவரோட செக்யூரிட்டி எல்லாம் எழுப்பிட்டே போங்கடா, யாரோ வந்துட்டான்டா, குளத்தங்கரைக்கு போங்கடா. என்னடா இங்கிலீஷ்லாம் திட்டுற என்ன? இருடா தம்பி, இப்ப கதை மறக்குதா இல்லையா? எனக்கு ஒருத்தனை பார்த்துட்டு அவர் போய் எழுப்பி அவனை போய் பிடிங்கடான்னு சொல்லி அவர் செக்யூரிட்டி எல்லாம் அனுப்புறாரு. அந்த மாதிரி எழுப்புறாரு ஃபுல்லா. அப்ப இங்க இருந்து கத்துறாரு அந்த மீனவட்ட, கேளுங்கடா ஏன்டா சாவடிக்கிறீங்கன்னு. ஃபுல்லா வந்து எழுப்பிட்டு போய் அவங்க கத்துறாங்க, டே எங்க ஓடாதா நில்றா, இன்னைக்கு மாட்டிக்கிட்ட அப்படின்னா. இவருக்கு பயமாயிருச்சு, தூரத்துல இருந்து ஓடி வராங்களே என்ன பண்ணுன்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. மீன் வலை வச்சிருந்தாரு, அதை எடுத்து மேலே சுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பக்கத்துல பார்த்தாரு ஒரு சாம்பல் இருந்துச்சு. சாம்பல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ பார்த்தா இந்த பக்கம் எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து டக்குன்னு பார்த்தா ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக சாம்பல் போட்டு வலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்காரு மரத்தடியில். இவங்க டக்குன்னு வந்து ஜெர்க் ஆயிட்டாங்க. இவர் யாரோ ஒரு சாமியார் போல, பெரிய மந்திரவாதி. பேய் நினைச்சுதான் ரிட்டர்ன் ஓடி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மந்திரவாதி, ஒரு சாமியார். டக்குன்னு டே யாரா நீ அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவார், சாமியாரா இருந்தா நீ வந்து நாய்க்குட்டி ஆயிருவே அப்படின்னு சபிச்சிருவாரு. அதனால பயந்துட்டு ஐயோ என்ன ஆமா அந்த உனக்கு தெரிஞ்ச குட்டி எல்லாம் சொல்லு நீ. இப்ப பயந்துட்டு அவர் எழுப்பவே இல்லை. ஐயோ பயம், நம்ம போயிட்டு முதலாளியை கூட்டு வந்துடும், ஜமீன்தாரே கூட்டு வந்துருவான்னா அவன் போய் ஜமீன்தாரை கூட்டு வந்தான். அவர் வந்துட்டு டே அப்படின்னு பார்த்துட்டு ஐயோ சாமியார் மாதிரி இருக்கானே, நம்மளை சாபம் விட்டுருவானேன்னு சொல்லிட்டு ஐயா ஐயா சாமி அப்படின்னு, யாருங்க நீங்க? நான் தான். ஆமா, ஆனா சந்தோஷமாக முடியாது அந்த இடத்துல. ஒரு சாமியார்னு கெத்த மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நான் தான் விளக்கு சாமியார் மாட்டினா அவ்வளவுதான். அவர் தலைமாட்டில் விளக்கு வச்சிருவாங்க அடுத்த நாள், அந்த அடி அடிச்சிருவாங்க. அதனால விளக்கு சாமியார் அப்படின்ட்டாரு. என்னங்க அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், நீங்க சொல்ல தேவையில்லை. ஓகே, ஏன் விளக்கு சாமியார் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஆமா இந்த உலகத்துல வந்து அகம் என்னும் இருளை போக்க வந்த சாமியார் நான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, இவ்வளவு பேசினீங்களே. உனக்கும் தெரியுமா இந்த கதை? அகத்தின் இருளை நீக்கிறதுன்னா என்ன? அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கணும் நான்.
அகம்னா என்ன? மனசு. மனசுல உள்ள கெட்ட விஷயங்கள், மக்கள் மனசுல உள்ள தீயதை நான் நீக்க போறேன், அதுக்காக வந்திருக்க சாமியார்னா அது நல்ல விஷயம் சாமி, நல்ல விஷயம் சாமி. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து நாங்க இன்னும் ஆசீர்வாதம்லாம் வாங்கணுமே சாமி அப்படின்னா, எதா இருந்தாலும் நாளை காலையில தான் நம்ம பேச முடியும், இன்னைக்கு இரவு வந்து நான் கடவுளோட நேரடியா பேச போறேன் அப்படின்னு ஓடல. அப்படின்னா அவங்க வந்து நாங்க சாமி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க இங்கே எவ்வளவு நாள் வேணா இருந்துங்க சாமின்ட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதான் சான்ஸ்னா அவன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒய்ஃப்ட்ட சொன்னோன்னே, நல்ல வேலைங்க தப்பிச்சு வந்தீங்க, சூப்பர். இப்போ என்னங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நாளை காலையில் வந்து அதே இடத்துல செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து அதே இடத்துல ஊர் மக்களுக்குலாம் இப்போ தெரிஞ்சு போச்சு, விளக்கு சாமியார் வந்திருக்காரு, நம்ம ஊர் விளக்கு சாமியார் வந்திருக்காரு, விளக்கு சாமியார் வந்திருக்காரு. நம்ம ஊர் தான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? இது கிளைமேக்ஸ், இதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளைமேக்ஸ். இப்போ ஊர் மக்களே திரண்டு போய் நம்மளாம் விளக்கு சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போய் பார்த்தா அங்க என்ன இருந்துச்சு? யாருமே இல்லை. அப்படின்னா அவருக்கு வந்து ஜமீன்தாருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ சாமி எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னா, கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர், எப்பவுமே ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், எனக்கு தெரியும்ப்பா இது தெய்வ குத்தம் ஆயிடுச்சுப்பா, நீங்க சாமியை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க, அதனால கோச்சிக்கிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னா. இப்ப நம்மளே கொசக்ஸே பெசப்புகள் நம்ம மீனவன் என்ன பண்ணா, கூட்டத்துல இருந்து அப்படியே வந்து, ஐயா எனக்கு தெரியுங்க அந்த சாமியை, நம்ம ஃப்ரெண்டு தான், நான் இமயமலைக்கு போறப்ப அவரை பார்த்துருக்கிறேங்கய்யா, நான் போய் அவரை பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அப்படியாப்பா நீ போய் கூட்டு வருவியாப்பா அப்படின்னு கேட்டார் ஜமீன்தார். ஏன்னா ஜமீன்தாருக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் கிளம்பிட்டார் சாமியார்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அதனால சரி நீ போய் இமயமலைக்கு போய் கூட்டு வாப்பா அப்படின்னா. நம்மால் மீனவன் கேட்டான், போறேங்க ஆனால் போறது கொஞ்சம் செலவாகும், ஒரு 10,000 rupees கொடுத்தீங்கன்னா நான் போய் கூட்டு வந்துடுவேன் அப்படின்னா. என்னப்பா 10,000, இந்த உனக்கு 50,000 rupees, நீ போயிட்டு அந்த சாமியாரை கூட்டு வா அப்படின்னா. அவன் அழகா ஃபேமிலியே ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ மெட்ராஸில் வந்து அடையாறில் போட் கிளப் பக்கம் இப்போ ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு அவர். இதுதான் நம்ம மீனவன் கொசக்ஸே பசப்புகளோட ஒரு கதை. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லு, நல்லா கையாட்டுற, அது ஒண்ணுதான் தெரியுமா உங்களுக்கு? இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, என்ன நீங்க சொல்லுங்க, அவரை ஏற்கனவே தெரியும் நமக்கு, சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது வைக்கியா, இதுல ஒரு கருத்தும் இல்லை. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம், அகத்தில் இருக்கும் இருளை நீக்கினா நாமெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம மனசுல கெட்ட விஷயங்கள் எதையுமே வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம்.